பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 24வது வசனம். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிணத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாம் தெரிந்து கொண்ட யாக்கோபை, இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார். உன்னை நான் ஏற்படுத்தி வைத்தது எதற்கு தெரியுமா? பலிகளினாலே என்னை திருப்திப்படுத்த. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இதே அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பலிகளினால் திருப்திப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஜனம் பாவங்களினாலே சங்கடப்படுத்தின காரியத்தை ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிருபையாய் இந்த நாளை கர்த்தர் காண வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. நாம் பலிகளினால் அவரை திருப்திப்படுத்துகிறோமா? பாவங்களினால் அவரை சங்கடப்படுத்துகிறோமா? 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், பலியை நீர் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். எந்த பலி அவர் விரும்பவில்லை தெரியுமா? பாவம் செய்துவிட்டு ஏறெடுக்கிற பலி இருக்கிறது அல்லவா? தாவீது ஒரு பெரிய தவறு செய்வார். பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து அதன் பிறகு உரியாவை யுத்தத்திலே முன்னிறுத்தி உரியா விழுவதற்கு ஏதுவான ஒரு செயலை தாவீது துணிந்து செய்வார். இதெல்லாம் செய்துவிட்டு அவர் வழக்கம் போல பலி செலுத்துகிறார். அவர் உணர்த்தப்பட்ட பிறகு சொன்ன வார்த்தை தான், பலிகளை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் நீங்க ஏற்கவில்லை, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவி. அதன் அர்த்தம் என்ன? பாவம் செய்துவிட்டு ஏறெடுக்கிற பலி இருக்கிறது அல்லவா, இது தேவனை திருப்திப்படுத்தாது. நாம் 6 நாட்கள் தேவனை சங்கடப்படுத்தி 7வது நாள் வந்து பலி செலுத்தினதும் கர்த்தர் திருப்தி ஆவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவனை சங்கடப்படுத்துகிற பாவ செயலை விட்டு விலகி தேவனை திருப்திப்படுத்துகிற பலிகளை ஏறெடுக்கும் போது அதிலே தேவன் பிரியப்படுகிறார். அதுதான் தேவனுக்கு உகந்ததாய் இருக்கிறது. காயினிடத்தில் அதுதானே கர்த்தர் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயினே, நீ மற்ற நாட்களிலெல்லாம் உன் இஷ்டப்படி உன் கால் போன போக்கில் நடந்து உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது நீ முதற்தரமான காணிக்கையை கொண்டு வந்து அங்கீகரியும் என்று கேட்டால் என்னால் எப்படி அங்கீகரிக்க முடியும்? இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் பலிகளினால் அவரை திருப்திப்படுத்துகிறோமா? பாவங்களினால் அவரை சங்கடப்படுத்துகிறோமா? என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை சங்கடப்படுத்துகிற ஒரு கிரியை, ஒரு செயல் நம்ம காணப்படுமானால் அது வேண்டாம், அதை விட்டு விடுங்கள். கர்த்தரை திருப்திப்படுத்தவே, கர்த்தரை பிரியப்படுத்தவே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பலிகளினால் உம்மை திருப்திப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும் அப்பா. பாவங்களினால் உம்மை சங்கடப்படுத்தக்கூடாதப்பா. எங்களை உருவாக்கி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.